வாய்த்தவறி உன்னை யமனுக்குத்தான் தானமாக தரப்போகிறேன் என்று தந்தை கூற, கொடுத்த வாக்கை மீறக்கூடாது என்கின்ற சத்திய சங்கல்பமுடைய பால்மனமாறாத மகன் யமலோகத்திற்கு புறப்பட இவ்வாறு இந்த உபனிஷத் துவங்குகிறது. சத்தியத்தை காப்பாற்ற தானாகவே யமலோகம் வந்திருக்கும் விருந்தாளியை யமன் வணங்கி வரவேற்று 3 வரங்கள் தருகிறார். முதல் வரம், இங்கிருந்து மீண்டு வந்த என்னை என் தந்தை பயமின்றி அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது வரம், உலக மக்கள் எதை செய்தால் சொர்க்கம் செல்ல முடியும்? 3வது வரம், உடலுக்கு வேறான தத்துவம் ஒன்று உண்டெனில் அது யாது? என்ற 3 கேள்விகளுக்கான பதிலாக 3 வரங்களை யாசிக்கிறான். சிறுவனுக்கு பதிலை பெறுவதற்கான புத்தி கூர்மை இருக்கிறதா? பெற்ற ஞானத்தை வைத்து காக்கும் மனோதைரியமும் பற்றின்மையும் இருக்கிறதா என்று யமன் சோதிக்கிறார். சோதனைகளில் வென்று நசிகேதஸ் என்னும் பால சீடன் நம் பொருட்டு ஞான புதையலை பெற்றுக்கொண்டு வருகிறான். அவன் யாசித்து பெற்ற ஞான புதையலே கட உபனிஷத் ஆகும்.